ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உடலில் ரத்தம் அதிகரிக்க நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் என்றதான் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ரத்தச்சோகை. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்தச்சோகை ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. அதாவது புதிய சிவப்பு அணுக்கள் உருவாகுவதற்கு தேவையான சத்துகள் உடலில் பத்தாமல் இருப்பதுதான் காரணம். நம்ம உடம்புல புதுசா ரத்த அணுக்கள் உருவாகுவதற்கு தேவையான சத்துகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் B12, புரோட்டீன், இந்த 5 சத்துகளும் சேர்த்துதான் புதியதான ரத்தம் உருவாகுவதற்கு உதவியா இருக்கும். இந்த சத்துகள் அடங்கிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உடல்ல புதிதான ரத்த அணுக்கள் உருவாகும். இது மூலியமாக ரத்த அளவுகளும் சீராகும், ரத்த சோகையும் குணமாகும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உடல்ல புதிய ரத்தம் உருவாக நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் என்பதை தான் பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சையில அதிகமான இரும்பு சத்து, பொட்டாசியம் அடங்கியிருக்கு. ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு கையளவு கருப்பு திராட்சைய நைட்டே ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கணும். மறுநாள் காலையில அந்த திராட்சையும் அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படியே திராட்சையாவும் சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திராட்சையை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரத்தம் வேகமா அதிகரிக்கும். ரெண்டாவது மாதுளை ஜூஸ். மாதுளை ஜூஸ்ல அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் அல்லாம நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அடங்கியிருக்கு. மாதுளை பழத்தை அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாவும் சாப்பிடலாம். தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. மூணாவது பீட்ரூட் ஜூஸ். காய்கறி வகைகளை பீட்ரூட்ல தான் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. மதிய நேர உணவுல பீட்ரூட்டை பொரியலாகவும் இல்லைன்னா ஜூஸாகவும் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நாலாவது கீரை வகைகள். எல்லா விதமான கீரை வகைகளும் சாப்பிடலாம். அதுல முக்கியமானது முருங்கைக்கீரை. ஏன்னா முருங்கைக்கீரையில தான் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. இதனால நம்மளுக்கு ரத்தம் நல்லாவே ஊறும். நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் பண்ண கீரை கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்குமே முருங்கைக்காய் கிடைக்கும். நம்ம கீரைக்கு பதிலாக முருங்கைக்காயை கூட யூஸ் பண்ணலாம். சேம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். அதனால வாரத்துல முடிஞ்ச அளவுக்கு 2-3 தடவை முருங்கை கீரையோ அல்லது முருங்கைக்காயோ சாப்பிட பாருங்க. அஞ்சாவது சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்னா எலுமிச்சை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்குது. வைட்டமின் சி சத்து நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்மளுடைய உடலை உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால தினமும் நம்ம இந்த வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கிற இந்த பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மட்டும் இல்லாம நெல்லிக்காய், அதாவது ஆம்லா, இந்த நெல்லிக்காயிலுமே கூட நிறைய விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.